ஸ்ரீகுருப்போ நம. வாக்கர்த்தா பிவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லா உயிர்களும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வாராகியின் நல்லாசிகள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. இந்த பிறந்திருக்கக்கூடிய 2026 ஜாதக கர்மா, இந்த 26 ஜொலிக்க போகக்கூடிய ராசிகள், அப்படி இல்லைன்னா கர்ம வினைகளின்படி 6 வயசுலேருந்து 60 வயசு வரையிலும், அப்போது மாணவ செல்வங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஒவ்வொருத்தருக்கும் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா வாழ்க்கைன்னு சொல்லிட்டாலே இந்த பூமியில் ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அது கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காக போன ஜென்மா அல்லது புனர்ஜென்மா ஜென்மாந்தரத்தில் அந்த உயிர் செய்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில், அது புல் பூண்டு பூச்சியிலிருந்து சின்ன எறும்பாக இருந்தாலும் சரிதான், சிங்கமாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் ஆடு மாடுகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தெய்வமே இருந்தாலும் இந்த பூமியில் பிறக்கிறாங்கன்னா அவங்க அந்த கர்ம வினையை அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மாதம் மாதம் இந்த ராசி நேயர்களே அந்த ராசி நேயர்களே அப்படின்னு சொல்கிறத விட இந்த வருஷத்தில் சின்ன குழந்தையிலிருந்து வயோதிக பருவம் வரை இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த கர்ம வினை எப்படி வேலை செய்யும். அதுக்கு காரணம் 3 பெயர்ச்சிகள்: ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. முன்னாடி வரக்கூடியது சனி பெயர்ச்சி, 2வது வரக்கூடியது குரு பெயர்ச்சி, 3வதாக கடைசியாக வரக்கூடியது தான் ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேதுக்கள் தான் உங்களுடைய அல்லது நம்முடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த வச்சு தான் அந்த பாபத்துவம் தீர்மானிக்கப்படுகிறது. இவன் போன ஜென்மாவில் ஒரு பொண்ணை கெடுத்துருக்கிறான், இவன் ஒரு பெண்ணை கொலை பண்ணி இருக்கிறான், இல்லைன்னா கிணத்துல முடிச்சு தள்ளி இருக்கிறான், இல்லைன்னா இவனே சூசைட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா 4 பேரை ஏமாத்திருக்கிறாங்க, நயவஞ்சகம் பண்ணியிருக்கிறாங்க, விஷத்தை வச்சு கொண்டு ஏதோ ஒரு பாவத்துவம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ராகு கேதுக்களை வச்சு தான் ஜென்மாந்தரத்தில் இவர்கள் செய்த தவறுகள் என்ன மாதிரியான பாவம் செஞ்சாங்க, என்ன கர்மா இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள். அப்போது இந்த 2026 பொறுத்தவரையில் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகத்தான் இருக்க போகுது. கண்டிப்பாக பணங்காசு வருமானம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. எப்பையெல்லாம் இந்த சனியும் குருவும் சந்திச்சுக்கிறாங்களோ அப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண வருமானம் தன வருமானம் அதிகமானதாக இருக்கும். டாலருக்கு நிகரான மதிப்பு பொருளாதாரம் அதிகரிக்கும். இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்கள், உணவு தானியங்கள், இது எல்லாத்துடைய விலைவாசிகள் உயரும். அதே போல தான் கோல்டு மார்க்கெட், தங்கம், வெள்ளி விலை காணாத அளவுக்கு உயரப்போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வகையில் வெள்ளியின் விலை உயரப்போகுது. தங்கம் எப்படி கிடுகிடு நம்ம திரும்பி பார்க்குறதுக்குள்ள 3 மடங்கு 4 மடங்கு உயர்வாக வந்துடுத்தோ, அதை போல்
வெள்ளியின் விலையும் ஏறப்போகுது. இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான கால நேரம். ஒரு வகையாக ஜன்ம சனி முடிந்தது. ஏன்னா திருக்கணிதப்படி முடிஞ்சிடுச்சு, வாக்கிய பிரகாரம் இன்னும் முடியலை அப்படின்லாம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து, பொதுவாக கும்பராசிக்கு குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பெண்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது வீட்டில் இருந்தே தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ கும்பராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், இந்த வருடம் முதல் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த வருஷம் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான கால நேரமாக அமைகிறது. குறிப்பாக வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும். பெண்களுக்கு ஆகட்டும், ஆண்களுக்காகட்டும், அண்ணன் வழி சொத்து, அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்து, அல்லது மாமனார் மாமியார் வழி சொத்து, கணவன் வழி சொத்துக்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய சொத்துக்களாக இருக்கலாம். அப்போ ஏதோ வந்து சேர வேண்டிய சொத்துக்கள், வருமானங்கள், பணங்காசுகள் இவை உங்களை தேடி வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே. அதே போல் இதில் இருக்கக்கூடிய தடைகள், காரிய தடைகள், செயல் தடைகள், தாமதங்கள், டிலே ஆகிட்டே போகிறது, தள்ளி தள்ளி போகிறது, எடுத்த காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது, ரொம்ப டிலே ஆகிறது, இது போன கால தாமதங்கள் இருக்குமே. ஆனால் அந்த கால தாமதங்கள் கிளியர் ஆகும். ஒரு சில இடங்களில் கும்பராசி அன்பர்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது தொழில் செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், வீண்பலி அவமானங்கள் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள், சட்ட சிக்கல்களில் போய் மாட்டிப்பாங்களே. ஆனால் நான் தப்பே பண்ணல சாமி, ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கேன், அந்த மாதிரியெல்லாம் ஆபத்து, வீண்பழி அவமானங்கள், பலதரப்பட்ட செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், விசாரணைகள், என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரிகள், அவை இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள், வெளிநாட்டில் சட்ட சிக்கல்கள் அப்படிங்க மாட்டி இருப்பீர்களே. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஜெயித்து வரக்கூடிய காலம். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அப்போ வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக மாணவ செல்வங்கள் கல்வி சிறப்பானதாக இருக்கும். 10th படிக்கக்கூடிய செல்வங்கள் அல்லது +2 படிக்கக்கூடியவங்க அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கலாம், டாக்டர் படிக்கலாமா, நீட் எழுதலாமா, ஜேஇ எழுதலாமா, ரிசர்ச் போகலாமா, என் பையன் இஸ்ரோவுக்கு போவானா, இல்லை ஒரு சயின்டிஸ்டாக வருவானா, அல்லது ஓன் பிஸ்னஸ் ஏதாவது செய்வானா, அல்லது அவனுக்கு கெமிஸ்ட்ரி படிக்க வைக்கலாமா, அவனுக்கு மேக்ஸ் நல்லா ஒரு ஆடிட்டர் கொண்டு போகலாமா, சிஏ படிக்க வைக்கலாமா. அப்போ மாணவ செல்வங்களாக இருப்பார்களே. ஆனால் கல்வியில் சிறந்து விளங்குவது அல்லது கல்வியை தேர்ந்தெடுப்பது, உயர்கல்வி ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடுகள் செல்வது, அல்லது வெளிநாட்டில் போய் சென்று படிக்கிறீங்க, அங்கே ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து ஸ்கை ஃபண்ட் ஒன்று வந்துட்டுருக்கும், அவங்களே ஒரு ஜாபும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அங்கே இதைன்னு சில சிக்கல்கள் இருக்கலாம், ஒரு இதே சில பிரச்சனைகள்லாம் மாட்டுக்கலாம், ஒரு கேஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு எப்போ கிளியர் ஆகும் சாமி, நான் வந்து ஊருக்கு வந்துடுவேன், நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் பொண்ணு அங்கே படிக்குது, என் பையன் அங்கே படிக்கிறான், அங்கே அவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்கல, இவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்குமா. அப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் வெளிநாடுகளில் அங்கேயே வேலை கிடைக்கும். அப்போ வேலை செய்கிற இடத்துல அல்லது படிக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட விலகிவிடும். கவலை வேண்டாம் அன்பார்ந்த பெற்றோர் சார்ந்த பெற்றோர்களே.
அல்லது படிக்கிற இடத்துல பையனை ஹாஸ்டலில் படிக்கிறான் சாமி, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறான், அவனை கூட்டு வந்துடலாமா, வீட்டிலேருந்தே படிக்க வைக்கலாமா, இதெல்லாம் நிறைய கேள்விகள் வருது. பயம் வேண்டாம் கும்பராசியைச் சேர்ந்த பெற்றோர்களே, நல்லது நடக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகும். அதே போல் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குமே ஆனால் அவையும் விலகும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அதே போல் கடன் சுமைகள் குறையும். கும்பராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலைகள் என்னென்னா கமிட்மெண்ட்ஸ், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், இவையெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு லாஸ் ஏற்படுவது, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்வது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அதே போல் கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, சிட் ஃபண்ட் நடத்தக்கூடியவங்க, ஸோ அந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள், மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏமாந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட பணம் ரெக்கவரி ஆகிறதுக்கான காலம். பணவரவு தனவரவு இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அதே போல் விபத்துக்கள் ஆபத்துக்கள் குறையும். ஒரு பெரிய விபத்து இருக்குது, ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அந்த விபத்து ஆபத்து இவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நிச்சயமாக எனதருமை கும்பராசி என்பர்களை பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நீங்கள் கட்டாயம் ஜெயிக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரிதான், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்கள் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த வருஷம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா 3 தெய்வங்கள், அதிர்ஷ்ட தெய்வம், காப்பாற்றும் தெய்வம், அதே போல் காவல் தெய்வம், இந்த 3 தெய்வங்களையும் நீங்கள் கண்டறிந்து, இப்போ இது உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும். இந்த வருஷம் இந்த பிளானட்ஸ் சனி குரு ராகு உங்களுக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறாங்க. அப்போ உங்கள் ஜாதகப்படி இந்த சனி ராகு குரு எந்த கோவிலில் இருக்காங்க, என்ன ஊரில் எந்த கோவிலில் இருக்காங்க, அந்த ஆலயத்தை கண்டுபிடித்து அந்த அதிர்ஷ்ட தெய்வம், காக்கும் தெய்வம், காவல் தெய்வத்தை கண்டறிந்து அந்த தெய்வங்களை கைப்பிடிப்பீர்களே ஆனால், அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வழிபாடுகள் கை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே.